கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படி இன்று அவர்கள் உங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்வதை குறித்து வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் உன்னோடு கூட நான், அதாவது கர்த்தர் என்பதை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவது, தேவன் இருப்பதை அறியும்படி உன்னை மகிமைப்படுத்துவேன் என்கிறார். முதலாவது, தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்வது? நாம் ஜெபிக்கும்போது, தேவன் நம்மோடு பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாக, அவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவார். தேவன் நம்மோடு கூட இருப்பதை மற்றவர்கள் உணர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம். தேவன் நம்மோடு இருப்பதை மற்றவர்கள் உணர வேண்டுமானால் செய்யும் எந்த காரியமும் வாய்க்க வேண்டும். ஈசாக்கு துறவியில் தோன்றிய போதெல்லாம் அந்த தொழுத்தையிலே அவர் தோண்டிய துறவுகள் எல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது என்று பார்க்கிறோம். அதை அறிந்த அபிமெலேக்கார் ஈசாக்கினிடத்தில் வந்து, நிச்சயம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி ஆதியாகமம் 26ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணுவதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல தேவன் நம்மோடு கூட இருந்தால் சத்துருகளும் பகைவர்களும் நம் காலடியில் விழுவார்கள். ஆகவே செபித்து தேவ சித்தத்தை கேட்கிற நபர்களாய் நாம் மாற வேண்டும். அப்போது நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை நம்முடைய சத்துருகளும் உணர்ந்து கொள்வார்கள். இரண்டாவது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறியும்படி மேன்மைப்படுத்துவார். சவுல் தாவீதை விரட்டி கொண்டு துன்பப்படுத்திக் கொண்டிருந்தால், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால் அவனுடைய, அதாவது சவுலின் ராஜ்யத்தை பிடுங்கி தாவீதினிடத்தில் கொடுத்தார் என்றும் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. தேவ பிள்ளைகளே, யார் உங்களை அலட்சியம் செய்கிறார்களோ, யார் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் ஆசீர்வாதத்தை தந்து பண்படங்காக உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எனவே தேவ சமூகத்தில் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.